ஸோ நெக்ஸ்ட் யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வெர்சிட்டாலிட்டி அப்படின்ற வார்த்தையை வந்து வாடகைக்கெலாம் எடுக்கல, மொத்தமாக வாங்கி வச்சிருக்க ஒருத்தர். உறவுகளுக்கு வந்து எப்பவுமே தமிழ் சினிமாவில் வந்து நிறைய விஷயங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவோம். அப்படி பார்க்க வரப்போ அம்மா அப்படின்னா இந்தாப்பா எம்குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி எடுத்துக்கோ, அப்பா அப்படின்னா சந்தோஷ் சுப்ரமணியம் மாதிரி ஒரு படம் எடுத்துக்கோ அப்படின்னு. அப்பா உறவுலாம் விட்டுருப்பா, அவர் 20 வருஷமாக கோமாவில் இருந்தார், பரவாயில்லப்பா கோமாளி இருக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடியவர். இல்லை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஹிஸ்ட்ரியில் பின்னாடி போனோம்னா செந்தமிழில் சொல்லணும், ஷோல்டர் சும்மா ப்ராடாக இருக்கணும்னா அந்த கேரக்டரையும் தன்னோட ஷோல்டரில் தாங்கக்கூடிய ஒருத்தர். அத்தனை விதமான கதாபாத்திரங்களையும் அவ்வளோ அழகாக செய்யக்கூடிய, அத்தனை விதமான படைப்புகளையும் கலைஞர் மொழி சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஜெயம் ரவி அவர்களை பெரிய பெரிய கைத்தலுடன் நான் மேடைக்கு அழைக்கிறோம். குட் ஈவினிங்ண்ணே. குட் ஈவினிங். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல்ண்ணே. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். What a beautiful evening. Thank you all for making this happen. இந்த விட ஒரு ஜாலியான, ஒரு கூலான, ஒரு ப்ரீஸியான மொமெண்ட் லைஃப்பில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் உட்கார்ந்துருந்த ஆள் அப்படி, அவர் பக்கத்தில் நான் உட்கார்ந்துருந்தேன், ரஹ்மான் சார் பக்கத்தில். எத்தனை பேருக்கு என் மேலே பொறாமல் இருக்குன்னு நீங்கள் தெரியல இருக்குல்ல. அந்த மாதிரி நானும் ஒரு தீவிர ரசிகன் அவருக்கு. என்னுடைய நெய்பர் சார் ஒரு நாள் வந்து கூட்டு போனாங்க சார், ஆஃபீஸ்க்கு என்னை கூட்டு போனாங்க. கூட்டு போகும்போது நான் பயங்கரமான ஒரு ப்ரிப்பரேஷனோடு போயிருந்தேன். அவரோட ஸ்டுடியோ இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு போயிருந்தேன். போய் அவர் ஸ்டுடியோக்குள்ளே கூட்டு போனாங்க. கூட்டு போன உடனே முடிஞ்சிருச்சு ஸ்டுடியோ. இவ்வளோண்டு ரூம் தான் நினச்சேன். அந்த ஒரு ரூமுக்குள்ளேருந்து இப்படி ஒரு இசை எப்படி இந்த மனுஷன் போடுறாருன்னு அப்படியே நான் ஆடி போய் பார்த்தேன். அப்போ தான் அவரை கூப்பிட்ட கூலாக வந்து கூப்பிடுவார், ரவி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். நல்லா இருக்கா பாட்டு? நல்லா இருக்கு சார் அப்படின்வேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் லைஃப்பில் நித்யா சொன்ன மாதிரி ஒரு சைல்ட்ஹுட் மெமரி, என்னுடைய மெமரி அது மறக்கவே மறக்காது சார். இன்னும் நான் சொல்ல சொல்ல அந்த கண்ணு முன்னாடி நீங்கள் எங்களை நடத்தின விதமும் அன்பாக எங்ககிட்ட பேசின விதமும் ஞாபகம் இருக்குது. பச்சை பசுமையாக கட் பண்ணால் நம்ம எப்படியாவது சார் படத்தில் நடிக்கணும்னு 22 வருஷம் வேண்டிகிட்டு இருந்தேன் நான். சாரோட மியூசிக்கில் எப்படியாவது ஒரு படம் பண்ணிடணுன்னு கடவுள் வந்து எனக்கு 4 படம் வச்சுக்கோன்ட்டார். PS1, PS2, காதலிக்க நேரமில்லை, ஜீனி, 4 படம் வச்சுக்கோ அப்படின்ட்டாரு. ஆனால் 22 வருஷம் வெயிட் பண்ணது இன்றைக்கி எனக்கு பெருமையாக இருக்குது சார். ரியலி பிக் ஃபேன். எல்லோரும் அதான் சொல்லுவாங்க இல்லையா, சார் ஆஸ்கார் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் போயிட்டு அந்த ஆஸ்கார் முன்னாடி ஃபோட்டோ எடுத்தேன். நான் அவர் கூடயே ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன், நீ வேறு ஆஸ்கார் கூட ஃபோட்டோ எடுத்துருக்கேன்னு. அந்த அளவுக்கு மதிப்பு, அக்கறை, பாசம் எல்லாமே உங்கள் கூட எப்போவுமே லைஃப் லாங் இருக்கும் சார். இதுக்கு நடுவில் ஒரு சுவையான ஒரு இன்சிடென்ட் சொல்லலாமா? ப்ளீஸ்ண்ணே. ஃப்ரான்ஸில் சார் நானும் வாக்கிங் போயிட்டு இருந்தோம் நைட்டில். நான் கொஞ்சம் நாட்டி பாய் தான், உங்களுக்கே தெரியும், லைட்டாக கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன். அப்போ சார் வாங்க சார் அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் போகலாம் வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டேன். அவர் வந்து சொன்னார், எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைப்பா அப்படின்னு. சார் என்னை பார்த்து எனக்கு மட்டும் அந்த பழக்கம் இருக்குது, நீங்கள் எப்படி சார் நினைக்கலாம், சாப்பிட தானே சார் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி வா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஆல்வேஸ் இட்ஸ் நிறையா மெமரிஸ் சார் கூட. அது என்ன சார் ரெஸ்டாரண்ட் அது சார் இவ்வளோ தயங்குற அளவுக்கு? இல்லை நான் போனதில்லை சார். நான் வாக்கிங் நடேசன் பார்க்கில் போகிற பையன். நீங்கள் வாக்கிங்கே ஃப்ரான்ஸ் போயிருக்கீங்க. ஒரு இசை போயிலே ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ள வர பயந்துருக்காருன்னா இப்போ என்னன்னு தோணுமா தோணாதா? ஆஸ் அ காமன் மேன் ப்ரோ, நான் வந்துட்டு வாக்கிங் போகிறதுக்காக ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் போனதுனால வாக்கிங் போனாங்க, அவ்வளோதான். அங்கே எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்க? அங்கே எதேர்ச்சியாக ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. எதேர்ச்சியாக சார் என் கூட இருந்தார். எதேர்ச்சியாக நான் கேட்டேன், வேணான்ட்டார். ஆனால் எதுவுமே நடக்கலை. சரி, சாப்பிடவே இல்லை, வாக்கிங்கே போகலான்னு சொல்லிட்டாரு. போருமா? இப்போ புரிஞ்சிச்சு சார். அவ்வளோதான். இது புரியல பாருங்க எனக்கு. அண்ட் அனி, நான் எப்போ கூப்பிட்டாலும் எனக்காக ஒரு பாடல் வந்து பாட நீங்கள் வருவீங்க, வந்திருக்கீங்க. 2 பாட்டு பாடியிருக்கீங்க. அது எதுவுமே அவர் கூப்பிட்டாரா போகலாம் அப்படின்றது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப் லாங் நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு திஸ் இவெண்ட். காதலிக்க நேரமில்லை ஒரு ஜாலியான ஒரு படம், ஒரு கூலான ஒரு படம். நான் அந்த மாதிரி பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, உங்களுக்கே தெரியும். அதனால் அவங்க கிருத்திகா மேம் வந்து கேட்ட உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அண்டு
இந்த படத்தில் என்னென்னா அந்த சிங்கப்பெண் இயக்குனர் கூட வந்துட்டு நடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இது வரைக்கும் என்னுடைய கேரக்டரைசேஷனையோ என்னுடைய பர்ஃபார்மன்ஸையோ நான் பார்க்கல அப்படின்னு நினைக்கும் போது நான் முழுசாக, ஏன்னா அவங்க நல்ல ரைட்டர்ன்ற நான் பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதை அப்படியே நம்பி அவங்க சொன்னதை எனக்கு டோட்டலாக அது அகெயின்ஸ்டாக இருக்குது, என்னுடைய நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. நித்யாவுக்கும் தெரியும், அவங்க சிரிச்சிட்டே இருப்பாங்க நாங்கள் பேசும்போது. அந்த எப்படியோ அதை டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டு 22 வருஷம் நம்ம ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருக்கோமே, அதை எப்படி விட்டு கொடுக்கறதுன்ற அளவுக்கு போயிட்டு நம்புவோம் அவங்கள, நல்ல ரைட்டர் நல்ல டைரக்டர்னு நம்பி நான் ஒரு அந்த ரியாக்ஷன் பண்ணும்போது என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் மாறுச்சு. அது வந்துட்டு தேங்க்யூ ஃபார் தட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். என்னுடைய அடுத்தடுத்த படங்களையும் நான் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மைண்டில் வச்சு நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. அவங்கள பற்றி அவ்வளவு சொல்லலாம். ஏன்னா உண்மையாகவே அது கை பிடிச்சி கூட்டு போகிற டைரக்டர், அவங்க வழிகாட்டுற ஒரு டைரக்டர் மாதிரி தான். பயப்படாதீங்க, இது பண்ணுவோம், இது கான்செப்ட் பெருசு தான், இருந்தாலும் டோன்ட் வரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைரக்டர். அண்ட் லைஃப்பில் எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் இப்படி ஒரு ஃப்ரெண்டு ஏதோ ஒரு மூலமாக கிடைக்கணும், ஏதோ ஒரு ரூபத்தில் கிடைக்கணும்னு நான் வாழ்த்துறேன் அவங்க எல்லாரையும். எப்படி வந்துட்டு ஒருத்தங்க வந்து என்ன ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அந்த நேச்சர் அப்படியே ஃபில்டர் கூட போடாமல் இன்றைக்கி அவங்க பேசும்போது எப்படி பேசுகிறாங்களோ அப்படி தான் எப்போவுமே பேசுவாங்க. பல வருஷமாக அவங்கள தெரியும். அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு கேரக்டர் வந்து கிடைக்கிறது பார்க்கறது மிக அரிது. அண்ட் இந்த படம் நித்யா கூட ஃபர்ஸ்ட் டைம் நேஷ்னல் அவார்ட் வின்னிங் ஆக்ட்ரஸ்க்கு தகுதியான ஒரு நடிகை அவங்க. அது உலகமே சொல்லிடுச்சு. உண்மையாகவே நான் உங்கள் படங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன், இன்னும் இவ்வளோ இயல்பாக பண்ணுறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஆனால் நேரில் ஆக்ட் பண்ணும்போது நுவான்சஸ் அவங்க பண்ணும்போது உண்மையாகவே எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. வாவ், ஐம் விட்னஸிங் சம்திங் குட், சம்திங் நைஸ் அப்படின்றது வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். வினய், லவ் யூ ப்ரோ. வாட் ஃபன் ப்ரோ. Awesome bro, you're awesome bro. Bro, chilling bro you are. சத்தியமா அந்த வைப் தான், நீங்கள் சொன்ன வைப் தான். அவர் எப்பவுமே அப்படி தான் இருப்பார். எனக்கு புரிஞ்சிச்சு சார். வாக்கிங்க்கு அடுத்த நாள் ரஹ்மான் சார் வரல, வினய் சார் வந்திருக்காரு. ப்ரோ சில் ப்ரோ. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம், எப்படி சொல்லிட்டு போகிறோம். பரவாயில்ல, எனக்கு புரியுதுண்ணே. பரவாயில்ல ப்ரோ. 22 இயர்ஸ்ண்ணே, எனக்கு தெரியும்ண்ணே. நம்ம பார்ட்டி பற்றி பேச வேணாம்னு நினைக்கிறேன். அண்ட் யோகி ஆஃப்கோர்ஸ் கலக்குவார். அவர் நானும் ஜாலி தான் எப்போவுமே. கோமாளியிலேருந்து எல்லா படங்களுமே எங்களுடைய காம்பினேஷன் எப்போவுமே ஜாலி தான். அண்ட் பர்டிகுலராக ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். நான் எந்த வித ஒரு கவலையும் எந்த வித ஒரு ஸ்ட்ரெயினும் கொடுக்காத ஒரு ப்ரொடக்ஷன். அண்ட் அவங்க பிளானிங் எக்ஸ்ட்ராடினரி. தேங்க்யூ சார். அண்ட் இட்ஸ் ஆசம் பீயிங் இன் தி ஸ்டேஜ். நான் வந்து அழகாக இருக்கேன்ல, இந்த படத்தில் அழகாக இருக்காங்கல்ல, நானே சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம கேமராமேன் அப்படி பண்ணார். கேம் வீக் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக எங்கள் 2 பேரையுமே அழகாக காமிச்சிருக்காரு. தேங்க்யூ சார். ஒரு சில பாடல்கள் உங்களை பற்றி கேட்கணுன்றது ஆசை. ப்ளீஸ்ண்ணே. சூப்பர் டல்லிங். ஸோ நிறைய பாட்டு கேட்போம், ரசிப்போம். நிறைய நேரம் நிறைய சுச்சுவேஷன்லேருந்து அவருடைய பாடல்கள் நம்மளை மீட்டு கொண்டு வரும். அதெல்லாம் சூப்பரான விஷயம். பட் ஒரு பாட்டு ரவி அண்ணன் வந்து பயங்கரமாக கேட்டு வைப் பண்ணுற ஒரு பாடல், அடிக்கடி கேட்குற ஒரு பாட்டுனா அந்த ஒரு பாடல் எந்த பாடல்? ஆமாம், ரொம்ப கஷ்டமான கேள்வி தான். தங்கத்தாமரை மகளை. ஓகே, மின்சார கனவுல தங்கத்தாமரை மகள். ஆமாம், அதை வந்து லவ்வை வந்துட்டு ஹார்ஷாக கொடுப்பாங்க. அந்த நேஷனல் அவார்டு அந்த படம், அந்த பாட்டு நேஷனல் அவார்டு. வாட்டர் ஃபால்ஸ்ல எஸ்பிபி சாருக்கு நேஷனல் அவார்டு. லவ் அவ்வளோ ஹார்ஷா சார். ஐ லைக் இட் லைக் தட். ஏவிஎம்மோட 100வது படம். அந்த படத்துக்கு அப்புறம் நான் சார் பட்டாசு வாங்கினா கூட கஜல் மேடம் ஃபோட்டோ போட்ட பட்டாசு தான் வாங்குவேன். அந்த அளவுக்கு நல்லா தீவிர ஃபேனு. ஒவ்வொரு டைலாகும் மனப்பாடமாக சொல்லுவேன். பாட்டு லிரிக்ஸ் எல்லாமே தெரியும்.